வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து மிக சக்தி வாய்ந்த ஆசீர்வாதத்தை பத்தி பார்க்க போறோம். தேவனே ஆரோனுக்கும் அவர் குமாரருக்கும் இஸ்ரவேல் மக்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கொடுத்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் என்னன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கக் கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா தேவன் இதை ஆரோனுக்கும் அவர் குமாரருக்கும் ஒரு கட்டளையா கொடுத்ததுல என்ன முக்கியத்துவம் இருக்கு? இதன் ஆழமான பொருள் என்ன? பாதுகாப்பு, கிருபை, சமாதானம், இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன? இத கொஞ்சம் விரிவா பாப்போமா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. இது சும்மா நல்ல வார்த்தைகள் மட்டும் இல்ல, தேவன் தம் மக்களோடு தங்க விரும்புறார் அப்படிங்கிறதையும், தம்முடைய பெயர் சொல்லப்படுற இடத்துல அவங்கள ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்ததையும் இது காட்டுது. யாத்ராகமம் 25:8, 20-24 எல்லாம் இதை பார்க்கலாம். அப்புறம் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமா சொன்னது மாதிரி, பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும், இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னதும் இதோட தொடர்புடையதுதான். ஹோஹோ, அப்போ ஆசாரியர்களோட பங்கு வெறும் வார்த்தைகளை சொல்றது மட்டும் இல்லையா? நிச்சயமா இல்ல. தேவன் ஆசாரியர்களை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, தமக்கு ஊழியம் செய்யவும் தம்முடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கவும் தான். உபாகமம் 21:5, 1 நாளாகமம் 23:13 இதை பத்தி சொல்லியிருக்கு. அவங்க இந்த வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல வைக்கும்போது தேவனே அவங்கள ஆசீர்வதிக்கிறதா எண்ணாகமம் 6:27 வாக்கு கொடுக்கிறார். லேவியராகமம் 9 கூட ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதிச்ச பிறகு கர்த்தருடைய மகிமை இறங்குனதை பார்க்கிறோம். அவங்க ஒரு கருவிதான், ஆனா ஆசீர்வாதத்தோட ஊற்று தேவன். அருமை. சரி, அந்த ஆசீர்வாதத்தோட ஒவ்வொரு பகுதியா கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல் பகுதி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இது என்ன மாதிரியான பாதுகாப்பு? ஆபத்து வராம தடுக்கிறது மட்டும்தானா? இல்ல, அதுக்கும் மேல. இது வெறும் செயலற்ற பாதுகாப்பு இல்ல. இது தேவனோட செயல் மிகுந்த பாதுகாப்பு, வழி நடத்துதல், அப்புறம் தலையீடு. உதாரணமா யாத்ராகமம் 13 பகல்ல மேகஸ்தம்பமாகவும் ராத்திரியில அக்னி ஸ்தம்பமாகவும் வழி நடத்தினதை யோசிச்சு பாருங்க. யாத்ராகமம் 14 செங்கடலையே பிளந்து காப்பாத்தின அந்த செயல்மிகு தலையீடு. 2 நாளாகமம் 20 யோசபாத்துக்காக தேவனே யுத்தம் செஞ்சது போல நமக்காக அவர் போரிடுறதையும் இது குறிக்குது. ஆக 2:5 சொல்ற மாதிரி அவருடைய ஆவியானவர் நம்ம கூட தங்கி இருக்கிறதுனால வர பாதுகாப்பு இது. சங்கீதம் 91, 121 எல்லாம் விவரிக்கிற மாதிரி அவருடைய பிரசன்னத்தோட மகிமையில கிடைக்கிற ஒரு முழுமையான பாதுகாப்பு. சரி. அடுத்து, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். தேவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. இந்த உருவகத்தோட ஆழம் என்ன? இது தேவனுடைய தயவு, அவருடைய அங்கீகாரம், அவருடைய உதவி நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றதுக்கான ஒரு அழகான உருவகம். இது வெறும் பொதுவான அன்பு இல்ல, இது செயல் வடிவமான கிருபை. சங்கீதம் 103 இதோட பரிமாணங்களை பார்க்கலாம். பாவங்களை மன்னிக்கிற கிருபை, நோய்களை குணமாக்குற கிருபை, அழிவுக்கு விலக்கி மீட்கிற கிருபை, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுற கிருபை, நன்மையினால திருப்தியாக்குற கிருபை. பாத்தீங்கன்னா சங்கீதம் 103:3, 5, 8, 11 வசனங்கள் இதெல்லாம் இருக்கு. நம்ம பலவீனங்கள்ல உதவுற கிருபை. 1 யோவான் 2:12 சொல்ற மாதிரி நமக்காக பரிந்து பேசுற இயேசு கிறிஸ்து மூலமா கிடைக்கிற கிருபை. அப்புறம் யாத்ராகமம் 15:26 கீழ்ப்படிதலோட இணைஞ்சிருக்கிற வாக்குத்தத்தம் போல கீழ்ப்படிய உதவுற கிருபையும் இதுல அடங்கும். மோசே யாத்ராகமம் 33 தேவனுடைய பிரசன்னத்தையும் இந்த கிருபையையும் எவ்வளவு தீவிரமா தேடினார்னு பாருங்க. 2 நாளாகமம் 7:14 சொல்ற மாதிரி நம்மள தாழ்த்தி அவரை தேடும்போது கிடைக்கிற ஒரு விசேஷமான கிருபை இது. ஓஹோ, அப்போ கடைசி பகுதி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஷாலோம் அப்படிங்கிற வார்த்தை சண்டை இல்லாத நிலையை விட மேலானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதன் முழுமையான அர்த்தம் என்ன? ஆமா, ஷாலோம் அப்படிங்கிறது எபிரேய மொழியில மிக ஆழமான அர்த்தம் கொண்ட வார்த்தை. இது வெறுமனே போர் இல்லாத நிலை மட்டும் இல்ல, முழுமை, நிறைவு, ஆரோக்கியம், நல்வாழ்வு, செழிப்பு, அமைதி, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் ஷாலோம். இந்த சமாதானம் குறிப்பா தேவனுடைய பிரசன்னத்துல, அவருடைய ஆலயத்துல கட்டளையிடப்படுது. ஆகாய் 2:19, சங்கீதம் 122:1-7 இதை பார்க்கலாம்.
பிலிப்பியர் 4:6-7 சொல்ற மாதிரி நம்ம கவலைகளை எல்லாம் ஜெபத்துல சொல்லும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். 1 சாமுவேல் 1 அன்னாள் தான் இருதய பாரத்தை தேவ சமூகத்துல குட்டினதுக்கு அப்புறம் துக்கமுகமா இல்லாம போன அந்த சமாதானம், அதை நினைச்சு பாருங்க. இது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு தனித்துவமான சமாதானம். யோவான் 14:27 அவரே சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. தேவனோட ஒப்புரவாகிறதுனால வர சமாதானம் இது. கொலோசியர் 1:20 சொல்லியிருக்கு. நாம மற்றவங்கள மன்னிக்கிறதுனால நம்ம கிட்ட தங்குற சமாதானம். கொலோசியர் 3:12-15 பாருங்க. இன்னும் சொல்லப்போனா 2 பேதுரு 3:14 சொல்ற மாதிரி கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிற நாம கரையில்லாதவங்களா பிழையில்லாதவங்களா சமாதானத்தோடு அவர் சமூகத்துல காணப்பட இது உதவுது. அப்போ இந்த ஆசீர்வாத பத 3 அம்சங்களும், அதாவது பாதுகாப்பு, கிருபை, சமாதானம், இது எல்லாமே அடிப்படையில் தேவனோட பிரசன்னத்தோட நேரடியா பிணைக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆசாரியர்கள் வாயிலாக இது வந்தாலும் தேவனே தான் இதோட ஊற்றுக்கண். அவன் யார்? அவர் நம்ம மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கார், நம்ம கூட எவ்வளோ நெருக்கமா இருக்க விரும்புறார் அப்படிங்கிறத இந்த ஆசீர்வாதம் ரொம்ப அழகா வெளிப்படுத்துது. அவர் தம் நாமத்தை நம்ம மேல வச்சு நம்மள ஆசீர்வதிக்க விரும்புறார். அவருடைய ஆலயத்துல இல்ல அவர் சமூகத்துல மகிழ்றது, இந்த ஆசீர்வாதங்களுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 2 நாளாகமம் 7:14-16, சங்கீதம் 122 மாதிரி வசனங்கள்ல. அப்படியானா நீங்க இன்னும் தீவிரமா அவருடைய பிரசன்னத்தை நாடும்போது இந்த வாக்கு பண்ணப்பட்ட பாதுகாப்பு, கிருபை, சமாதானம் இதெல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கையில இன்னும் ஆழமா வெளிப்பட முடியும்னு நினைக்கிறீங்களா? இது உங்க அனுபவத்தை எப்படி இன்னும் ஆழமாக்கலாம்? இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.